Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி இந்த காலை நேரத்திலே நாம் கர்த்தரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவென்று வந்தோம். இந்த காலை நேரத்திலே நன்றி பலிகள் துதி பலிகளை நாம் செலுத்த நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த காலை நேரத்திலே நாம் பாடி கர்த்தரை உயர்த்துவோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுவோம். அல்லேலூயா சேர்ந்து பாடி உயர்த்துவோம். Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சேர்ந்து பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க கரம் தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை ஆமென். கரம் தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தே. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தே. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கரம் தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நிறுத்தி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது
அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். கரம் தட்டி பாடுவோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி ஆண்டவரே, உம்மை மனதார உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கரம் தட்டி ஒரே விசை. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி நம்மை செலுத்த மறவா வந்தோம். அவருடைய கிருபை, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் உற்சாகமா, பத்தாது, நல்ல உற்சாகமா கரம் தட்டுவோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் நாம் வாசிப்போம். ஐசாயா chapter 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றவும் போல் இருப்பாய். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வற்றாத நீர் ஊற்றை போல இருப்பீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து, நீங்க வற்றாத நீரூற்றை போல இருப்பீங்க. உங்களுடைய நீரூற்று ஒரு நாளும் வற்றி போகாது. ஆமென். உங்களுடைய சமாதானம் ஒரு நாளும் வற்றி போகாது. உங்களுடைய சுகம் பலன் ஒரு நாளும் வற்றி போகாது. அது எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். உங்களுடைய நீரூற்றுகளை நான் வற்ற விடவே மாட்டேன். வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். உங்க நீரூற்றுலாம் வற்றாம இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம், இந்த வற்றாத நீரூற்றுக்குள்ள நீங்க வரும் பொழுது உங்க நீரூற்றை தேவன் வற்றவே விட மாட்டார். ஆமென். இங்கே என்ன இருக்கிறது? ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஒரு கிணறு இங்கே இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீருக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது தேவன் உங்களை செழித்து ஓங்க பண்ணுவார். ஆமென். உங்களுடைய தோட்டத்தை வளமிக்க தோட்டமாக கர்த்தர் மாற்ற அவர் உண்மையுள்ள. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? ஆண்டவர் என்னை வற்றாத ஒரு நீரூற்றை போல அவர் மாற்ற அவர் இன்றும் அவர் உங்களுக்கு ஜீவனோடு இருக்கிறார். நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு தாயார் ஒருவர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் அந்த அம்மாவை ரொம்ப அதிகமா நேசிப்பான். ரொம்ப அம்மா மேல அன்பு கூறுவான். அப்படிதானே? பையங்க எப்பவுமே யார் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க? பிள்ளைங்க அப்பா மேலதான் அன்பா இருப்பாங்க. அந்த பையன் ரொம்ப அன்பு அம்மா மேல. ஒரு நாள் இவங்க அம்மா வந்து அந்த சின்ன பையன், அப்பதான் ஒரு 7 வயசு ஆகுது, சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து பையனுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருக்கும் போது அந்த அம்மா, அந்த பையன் வந்து அம்மாட்ட ஒரு காரியம் சொல்றான். அம்மா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கவே மாட்டேங்குதுமான்னு சொன்ன உடனே அம்மா கேட்குறாங்க, என்ன உனக்கு என்கிட்ட பிடிக்கல? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பாடெல்லாம் ஒழுங்காக உனக்கு ஊட்டி விடுறேன், ஸ்கூலுக்கெல்லாம் உன்னை நான் கிளப்பி கரெக்டாக உன்னை விட்டுறேன், உனக்கு எல்லாமே செஞ்சு வைக்கினேன், உனக்கு என்ன என்கிட்ட பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ரொம்ப கலக்கத்தோட பையன்கிட்ட கேட்காங்க. பையன் ஒரு நாள் இப்படி சொல்ல மாட்டானே என்று. இப்போ அந்த அம்மாவுடைய கைகள்லாம் பார்த்தீங்கன்னா வடுவடுவா தீப்பட்ட காயங்கள் போல 2 கைகள்லையும் தீப்பட்ட காயங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த தீயில வந்து உள்ளே போய் வந்தவங்க அந்த தோலெல்லாம் அழுகி அது காஞ்ச உடனே ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப அசிங்கமாக பார்க்கறதுக்கே இருக்கும். அப்படிப்பட்ட கைகள் இந்த அம்மாவுடைய கைகள். அந்த பையன் சொல்கிறான், அம்மா நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க, உங்கள் முகம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் உங்கள் கையை மட்டும் பார்த்தா மட்டும் எனக்கு எப்படி இருக்கு, ரொம்ப அருவருப்பாக இருக்குன்னு சொன்னான் அந்த பையன். இதை கேட்ட உடனே அந்த தாயாருக்கு ரொம்ப அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே அழுக வந்துட்டு. நம்ம பையன் ஒரு நாள் இப்படி சொல்ல மாட்டானே, இன்னைக்கு நம்மளை பார்த்து ரொம்ப அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரே கவலை. இந்த பையனை சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை உட்கார வச்சு நடந்த உண்மையை அந்த பையன்கிட்ட இந்த அம்மா மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த பையன் 8 மாதம் இருக்கும் பொழுது இந்த அம்மாவுடைய வீடு ஒரு கூரை வீடு. ஒரு நாள் இரவு அந்த வீட்டில் வந்து திடீர்னு தீ பிடிச்சி அந்த கூரை எரிய ஆரம்பிச்சிட்டு இந்த பையனை தொட்டிலில் போட்டு அந்த பையன் அழகாக தூங்கிட்டு இருக்கிறான். இந்த அம்மா தீ ஃபுல்லாக அந்த கூரையில் பரவி தீ கப்பன்னு எரிஞ்சு அடுத்த தொட்டில் கிட்ட தீ வரப்போகுது. இந்த அம்மா கொஞ்சம் தள்ளி படுத்திருக்காங்க தொட்டிலில் போட்டு பக்கத்தில். இந்த அம்மாக்கு அப்போ தான் எந்திரிச்சு பார்க்காங்க, தீ எரிஞ்சிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தோம்னா முன்னாடி ஃபுல்லாக தீ எரிஞ்சு எல்லாம் கப்பன்னு எரிஞ்சிட்டு இருக்கு தீ. இந்த அம்மாவுக்கு என்ன பையனும் பண்ணணும்னு தெரியல, இந்த பையனையும் காப்பாற்றி ஆகணும். நேராக போனாங்க, அந்த எரிகிற அந்த தீக்குள்ளாக ஓடி போய் தொட்டிலில் கிடக்கிற தன்னுடைய பிள்ளையை தூக்கி மார்போடு அணைத்து வைத்து அந்த தீயை அவங்க கூட பொறுப்பெடுத்தாம அந்த தீயின் வழியா என்ன பண்ணாங்க தெரியுமா, வெளியே கடந்து ஓடி வந்தாங்க. அப்படி ஓடி வரும் பொழுதுதான் அந்த அம்மாவுடைய கரங்கள்ல தீக்காயங்கள் பட்டு பார்க்கவே அலங்கோலமாய் அந்த அம்மாவுடைய கரங்கள் மாறினது. இந்த இதை கேட்ட உடனே அந்த பையன் ஆள ஆரம்பிச்சிட்டான். அம்மா, நீங்க எனக்காகவா இவ்வளவு பாடுபட்டீங்க, என்னவா நீங்க காப்பாத்த உங்க கைகளை நீங்க தியாகம் பண்ணீங்கன்னு சொல்லி எந்த கை அருவருப்பா இருக்குன்னு சொன்னானோ அதே கைகளுக்கு அவன் முத்தம் கொடுத்தான். ஆமே, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இது உண்மையான ஒரு நடந்த ஒரு சம்பவம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் பாவத்திலே செத்து மடிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆமே, நம்மை காப்பாற்ற எரிகிற அக்கினி சூளையில் இருந்து நம்மை மீட்டுக்கொள்ள அவர் தாமே பாடுபட்டு நொறுக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கி நமக்காக எல்லாவற்றையும் சகித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றும் உங்களோடு ஜீவனோடு இருக்கிறார். ஆமே, இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒரு பாவத்துல ஒரு சாப கட்டுல நீங்க அகப்பட்டு இருக்கலாம். ஆண்டவரே, நீ என் குடும்பத்திற்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது உங்கள் நடுவிலே கடந்து வந்து உங்களை மீட்டுக்கொள்ள அவர் இன்றும் போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன். இந்த காலை நேரத்தில் யாராவது ஒருவருக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சகலவற்றையும் ஜெயம் எடுக்க எல்லா விதமான காரியத்தில் இருந்தும் உங்களை மீட்டு கொண்டு வர அவர் அன்போடு ஆசையா இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நீங்க அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய மகளாக உம்முடைய மகனாக என்னை நீர் மாற்றும். இந்த பாவ வாழ்க்கை, இந்த சாபமான ஒரு குடும்ப வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத இந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து என்னை வெளியே என்னை மீட்டு கொண்டு வாரும் என்று சொல்லி நீங்கள் கதறி நீங்கள் விண்ணப்பித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்களை சுகபத்திரமாக மீட்டு உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமேன். இன்னொரு பாடலை பாட போகிறோம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை அவர் வென்றார். ஆமேன். நம்முடைய தேவன் முதலாவது மரணத்தையும் வென்றவர், 2வதாக பாதாளத்தை வென்ற தேவன். அவரை உயர்த்தி நாம் பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தாதி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். அவர் நல்லவர், அவர் மகிமையுடையவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி இந்த காலை நேரத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. சொல்லுவோம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தார். சொல்லுவோம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. கரம் தட்டி பாடுவோமா? வெற்றி சிறந்தாரே
மரணத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. உற்சாகமாய் கரம் தட்டி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். பாடுவோம். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது, மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. கரம் தட்டி பாடுவோம். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. ராஜாதி ராஜாவா, ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜனா, ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கி நிர்மூலை கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே, அது கண்களுக்கு ஆச்சரியமாக. சேர்ந்து பாடுவோம். ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கி நிர்மூலை கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே, இது கண்களுக்கு ஆச்சரியமாக. களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்வோம். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கரம் தட்டி பாடுவோமா. வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. உற்சாகமாய் கரம் தட்டி வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. சரி, ஒரு ஸ்டான்ஸை நம்ம பாட போறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று பாடுவோம். ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை நீர் ஆக்கினீர் மூளைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே, இது கண்களுக்கு ஒரு ஆச்சரியம். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்க அநேகர், பிரதர் நான் ஒண்ணுக்கு உதவாதவா, நான் ஒண்ணுக்கு உதவாதவன், என்னை வச்சு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். கர்த்தர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக தேவன் மாற்றுவார். ஆமென். அநேகருக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். சேர்ந்து பாடுறீங்களா? ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கி நீர் மூளைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே, அது கண்களுக்கு ஆச்சரியமாக. நீங்க மாத்திரம் பாடுங்க. ஆகாதென்று தள்ளினார்கள். கர்த்தரின் செயல் இதுவே, இது கண்களுக்கு ஆச்சரியம். மீண்டும் ஒரு விசை. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கி நீர் மூளை. கரம் தட்டி எல்லாரும் clap your hands. எல்லாரும் உற்சாகமாக வானத்திற்கு மேல கரங்களை தட்டி பாடுவோமா? இது கண்களுக்கு ஆச்சரியமாக. மீண்டும் ஒரு விசை. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கி நீர் மூளை கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே, இது கண்களுக்கு களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஓஹோ 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 ஓஹோ.
பாடுங்க. ஓஹோ ஓஹோ ஓஹோ. நல்லா இருக்கா? சரி, நீங்க மட்டும் பாடுறீங்களா? இப்போ என்னாச்சு? நீ பேக் பண்ணிக்கோமா, எப்போலாம் இதாகுதோ பேக் பண்ணிக்கோ. ஓகே, சரி பாடுங்க. ஓஹோ ஓஹோ ஓஹோ. சிரிச்சு தான் பாடுங்களேன் கொஞ்சம். ஓஹோ ஓஹோ ஓஹோ. ராஜாதி ராஜாவா என்றென்றும் கரந்தட்டி உற்சாகமா எல்லாரும். ராஜாதி அவர் ராஜாதி ராஜாவாக என்றென்றும் ஆளுகை. ராஜாதி ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய். இப்போ ஓஹோ சொல்லுவோம். ஆமென். ஓஹோ ஓஹோ ஓஹோ. உற்சாகமாய் ஓஹோ ஓஹோ ஓஹோ. நீதிமான்களின் இது கூடாரத்திலே, நீதிமான்களின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம். இந்த நீதிமான்களின் கூடாரத்தில் கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள். உங்களுக்காக பராக்கிரமங்கள். நீதிமான்களின் கூடார இரட்சிப்பின் கம்பீர ஒரு சத்தம், ஒரு மகிழ்வின் ஆர்ப்பரிப்பின் சத்தம். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் மிகவும் மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய். ஒரு ஆக்ஷன் பண்ணலாமா? அப்படி கையை உயர்த்துங்க. மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய். இப்ப கீழ இருந்து அப்படியே மிகவும் மிகவும் உயர்ந்துள்ளது. ஆமென். பராக்கிரமம் செய். இப்போ கரம் தட்டி பாடுவோம். ஆமென். வெற்றி சிறந்தாரே, உங்களுக்காக வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தார். ராஜாதி ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய். உங்களுக்காக ஆளுகை. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. கரம் தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு, உம்மை போல் வேறொரு தேவனில்லை.
எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். சொல்லுங்க, வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். நினைவெல்லாம் ஏகமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. சொல்லுவோம், நினைவெல்லாம் ஏகமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் உம்மோடு நான் பழகணுமே. உந்தன் சித்தம் உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் அன்பே, என் உயிரே. ஒரு தாகத்தோடு சொல்லுவோமா? என் அன்பே, என் உயிரே. நீங்க மாத்திரம் இப்ப பாடுங்க. நினைவெல்லாம் நினைவெல்லாம் ஏகமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நினைவெல்லாம் நினைவெல் என் ஏக்கமெல்லாம் ஏக்கமெல் என் வாஞ்சையெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு பழகணும், உம்மோடு நான் பழகணுமே. உந்தன் சித்தம் செய்யணும், உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் அன்பே என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. மலைக்காக சொல் பாடுவோம். மலைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ் காற்று வீசும் நெஞ்சு ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மலையாக இறங்கணுமே, என்னை என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் அன்பே, என் உயிரே. என் அன்பே சொல்வோம். என் அன்பே, என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் ஏக்கம் என் வாஞ்சையெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நடக்கணும், உம்மோடு நான் நடக்கணும், உம்மோடு நான் பழகணும், உம்மோடு நான் பழகணுமே. உந்தன் சித்தம் செய்யணும், உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. எல்லாரும் முழங்கால் படிடுவோம் தேவ சமூகத்திலே. தேவனுடைய கரம், தேவனுடைய பிரசன்னம் வலிமையது. ஒரு மகிமையுள்ள கரம், ஒரு மகத்துவம் உள்ள கரம், அவருடைய மாறாத தயவு. இந்த காலை நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் தேவ பிரசன்னம் இறங்கி வந்ததை நான் பார்க்கிறேன். கர்த்தாவே, வந்திருந்து இன்னைக்கு ஆராதித்த ஒவ்வொருத்தரும் அவங்க வெறுமையாய் போகாதபடி நாளிலே உங்க வீட்டில் இந்த ஆராதனைக்காக ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் நீர் ஆண்டவரே தயவு பாராட்டினபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதும் செய்திகள் வார்த்தையின் மூலமாய் என் கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. தேவ மகிமையின் பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உங்களுடைய சேர்ல உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும்படியா நல்ல சந்தோஷமாக கரங்களை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க பாப்போம். நல்லா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய மாதத்தின் வாழ்த்தல்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கூட புதிய மாதத்தின் வாழ்த்துதலை நீங்கள் தெரிவித்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக முக்கியமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு சுதந்திர தினம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு சுதந்திர தினம். அதனால் இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதம், இந்த மாதம் ஒரு சுதந்திரத்தின் மாதம். எத்தனை பேர் சுதந்திரமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு சுதந்திரம் இல்லையா? விடுதலை இல்லாமல் இருக்கீங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? எத்தனை பேர் சுதந்திரமாக இருக்கிறீங்க? சுதந்திரமாக இருக்கிறவங்கெல்லாம் கைகளை உயர்த்தி அலையிலே சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை சிலர் கை உயர்த்தலை, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சுதந்திரத்தை, ஒரு விடுதலையை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரத்தை, விடுதலையை தருவார். அதனால் எத்தனாவது சுதந்திர தினம் சரியாக சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ கூகுள் பார்க்கக்கூடாது. 77 தானே? டவுட் இல்லையே? 6 எங்கே இருந்து கேட்குது? 77 தான் சொல்கிறாங்க. சரியா? அதில் 77 2 7 77வது சுதந்திர தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சுதந்திரத்தின வாழ்த்துக்களையும் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். சுதந்திரத்தின வாழ்த்துக்கள். அப்போது எத்தனை பேர் இந்தியாவில் பிறந்ததுக்காக சந்தோஷப்படுறேன்? இந்தியாவில் நான் பிறந்தேன், இந்தியா தேசம் என்னுடைய தேசம் அப்படிங்கிறதுக்காக. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும். இணைஞ்சிட்டிங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களோட இணைஞ்சிருக்கிறீங்களா? இணைஞ்சிருக்கீங்களா? இணைந்தே இன்னும் பல சாதனைகள் புரிவோம். அதனால் இந்த மாதம் நம்ம எல்லா ஆராதனையிலையும் செய்திக்கு முன்பதாக நம்ம இந்திய தேசத்தை நம்ம ஆசீர்வதித்து, இந்திய தேசத்தில் ஆளுகிற ஜனங்களுக்காக நம்ம சில ஜபங்களை பண்ணி தான் இன்றைக்கி இந்த மாதம் முழுவதும் நம்முடைய செய்தியை பார்க்க போகிறோம். அதனால் இந்திய தேசத்தை நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக, இந்திய தேசத்துக்காக ஒரு ஜபத்தை ஜபிப்பதற்கு முன்பதாக நீங்கள் எல்லாரும் உபாகமத்தின் புஸ்தகம் அடிக்கடி சொல்லி ஜபிக்கிற இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்திய தேசத்துக்காக ஜபிக்கும் பொழுதெல்லாம் இந்த உபாகமத்துள்ள இந்த வசனத்தை எடுத்து தான் நான் ஜெபம் பண்ணுவேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 7, 8, 9, 10. ஆமாம், ஆளுக்கு ஒவ்வொரு வசனம் வாசிங்க. 7, 8, 9, 10 வாசிங்க பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல இந்திய தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலுமிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அடுத்த வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். 9 ஒருத்தர் வாசிங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான இந்திய தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். இப்போ எல்லாரும் இந்த 10வது வசனத்தை எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். ஆகியால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கிறையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல இந்திய தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அல்லேலூயா.
அதனால் நீங்கள் எப்போவுமே இந்திய தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இந்திய தேசத்துக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீங்க. அதில் டிவிலாம் பார்க்குறீங்களா? நிறைய பேர் டிவி பார்க்குறவங்க, எத்தனை பேர் வீட்டில் டிவி இருக்குது? அல்லேலூயா. சார், எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. செய்தி பார்க்குறவங்க செய்திலாம் பாருங்கள். பார்த்து நீங்கள் சில செய்திகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். கடந்த நாட்களில் சத்தீஸ்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு மாநிலம் எங்கே இருக்குது? இந்தியாவில் தானே சார். அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2 கன்னியாஸ்திரிகள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க சாதாரணமாக பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே நம்முடைய இந்திய தேசத்தில் மதத்தின் அடிப்படையில் இந்திய தேசத்தினுடைய சமாதானத்தை குலைப்பதற்கு நல்ல மதத்தை அடிப்படையாக கொண்ட அநேக இயக்கங்கள் இருக்கு. நீங்கள் அவங்கள கூட ஆசீர்வதித்து தான் ஜெபம் பண்ணணும். சரியா? அவங்கள கர்த்தர் தான் வச்சிருக்கிறார். அப்போ அந்த கன்னியாஸ்திரிகள் பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனில் பேசிக்கிட்டு இருப்பீங்க, அப்படி தானே? அதனால் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சில மதத்தின் முக்கியமான அந்த சிலர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் இவங்களை பேசி மதம் மாற்றி இவங்களை கடத்திட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு பொய் புகாரை கொடுத்து அந்த கன்னியாஸ்திரிகளை உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்கிங்க. நடந்த சம்பவம்னா இந்திய தேசத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி, அவர் பேர் தெரியுமா? ஜான் பிரிட்டோ. ஆமாம், அது கட் பண்ணி எல்லா சேனல்லையும் வந்துட்டு அவர் சும்மா அங்கே என்ன பண்ணுதாரு, கிழிச்சு தொங்க விடுவார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறாரு. நிர்மலா சீதாராமன் அவர்களே, நீங்கள் கிறிஸ்தவ ஸ்கூலில் தானே படித்தீங்க. நட்டா அவர்களே, நீங்கள் கிறிஸ்துவ ஸ்கூலில் தானே படித்தீங்க. அமித்ஷா அவர்களே, நீங்கள் கிறிஸ்துவ ஸ்கூல்லலாம் படித்தீங்க. உங்களை யாராவது மதம் மாற்றிட்டாங்களா? நீங்கள் மதம் மாறினீங்களா? அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் ஒரு பேச்சு. பாருங்க, என்ன அதை நான் கட் பண்ணி அதில் போடலான்னு நினச்சேன். அது நிறைய வந்துட்டு எல்லா சேனல், குறிப்பாக நம்மளுடைய நியூஸ் சேனல்லாம் போட மாட்டேங்காங்க. அந்த யூடியூப்பில் தான் சிலர் கட் பண்ணி போட்டிருக்காங்க. நார்த்தில் சில சேனல்லாம் போட்டாங்க. தமிழ்நாட்டு சேனலில் உள்ளவங்களாம் எங்கே போய் சேர்ந்தாங்கன்னு தெரியல. சத்தியமில் வந்துச்சு, சத்தியம் காஸ்பலில் வந்துச்சு. ஒரு சில சேனலில் மட்டும்தான் அவர் பேசுனதை போட்டாங்க. அவர் அப்படி பேசுனதுனுடைய எதிரொலியாக நேற்று அந்த அம்மாவை ஜாமீனில் விடுதலை பண்ணிட்டாங்க, 2 பேரையும். அல்லேலூயா. அப்போ பாராளுமன்றத்தில் நம்மளுடைய அந்த கிறிஸ்துவ ஜனங்களுக்காக பேசுகிறவங்களை கர்த்தர் எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். ஆமாம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் இன்னொரு காரியத்தை குறித்து பேசினார். அது நம்ம பேசினா அது அரசியல் ஆகும். அதுவும் வந்துச்சு. அப்போது இன்றைக்கி நம்ம இந்திய தேசத்தில் சிறுபான்மையினர்னு சொல்லப்படக்கூடிய நம்ம தான் பெரும்பான்மையினர். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். நேற்று ஒருத்தர் வந்தார், இவ்வளோ மதத்துக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, இந்த ஓட்டெல்லாம் அப்படியே அவங்களுக்கு விழுந்துடும். இந்த சிறுபான்மையினர்னு சொல்கிறவங்க தான் வெற்றி தோல்வியை என்ன பண்ணுவாங்க, நிர்ணயிப்பாங்க. இப்போ ஒரு 1000 ஓட்டு இந்து சகோதரர்களுடையது இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 1000 ஓட்டு இந்து சகோதரர்கள், இப்போ 1000 ஓட்டு மற்ற உள்ளவங்களுக்கு இருக்குன்னா அது அப்படியே போடுவாங்க அந்தந்த கட்சிக்கு. இப்போ மிச்சம் இருக்கிற 500 ஓட்டு, 2500 ஓட்டுன்னு வச்சுக்கிடுங்க கணக்குக்கு. அந்த 500 ஓட்டு தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். அந்த 500 ஓட்டு யாருக்கு வருதோ இப்படி தான். அதனால் நம்ம வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிற ஜனங்கள். அப்போ நம்மளுடைய இந்திய தேசத்தில் அப்படி நம்மளுக்காக குரல்கள் எழும்பி கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த கன்னியாஸ்திரிகளெல்லாம் அவங்க விடுதலை பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சேவை செய்கிறது தான் அவங்களுடைய காரியம். நீங்கள் ஆர்சி பேக்ரவுண்டு மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சேரிட்டி ஒர்க்கு தான் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அதனால் நீங்கள் இந்திய தேசத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்திய தேசத்தில் நல்ல கல்வியை கொடுத்தது கிறிஸ்துவ மிஷினரிகள் தான். இந்தியாவில் வியாபாரம் பண்ண வந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்கள் தெளிவாக சொல்லணும். கிறிஸ்தவ மக்கள் அவங்க தான் வந்து நம்மளுடைய நாட்டை என்ன பண்ணாங்க, அடிமைப்படுத்தினாங்க. கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறவங்க தான் நம்ம நாட்டை சுரண்டுவதற்காக வந்து நம்ம நாட்டில் நம்ம வாசித்தோம் இல்லையா, இந்த உபாகமத்தில்
இப்படி தான் எல்லா வளங்களும் இந்திய தேசத்தில் இருந்துச்சு. அதை பார்த்து தான் ஒரு நாட்டில் இவ்வளவு செல்வங்கள் இருக்குதான்னு சொல்லி அவங்க கொள்ளையடிக்க வந்தவங்க தான். மிஷினரிகள் எல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. தோமா முன்னாடியே வந்துட்டார். நம்ம நாட்டில் கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து தான் நல்ல கல்வியை கொடுத்தாங்க. நிறைய தீண்டாமைகளை அவங்க ஒழிச்சாங்க. உடன்கட்டை ஏறக்குரிய காரியங்களை ஒழிச்சாங்க. நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாங்க. மூட பழக்க வழக்கங்களை அவங்க ஒழித்திருக்கிறாங்க. இந்திய தேசத்தில் இருந்த இந்து கோயில்களில் இருந்த தேவதாசி முறை இங்கக்கூடியதை அவங்க அடியோடு ஒழிச்சிருக்கிறாங்க. நிறைய நன்மைகள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. மருத்துவமும் மிஷினரிகள் கொடுத்தது தான். நல்ல மருத்துவங்கள். இன்றைக்கும் வேலூர் சிஎம்சி ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். நிறைய மருத்துவங்கள் எல்லாம் அவங்க கொடுத்தது மருத்துவ சேவை. இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று நம்ம யூடியூப் சேனல் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த விளம்பரத்தில் ஸ்டாலின் வந்து பேசிகிட்டு இருந்தார். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் நம்ம சேனலில் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா அது அட்வர்டைஸ்மெண்ட். உங்களுக்காக சனிக்கிழமை தோறும் வீடு தோடி வரக்கூடிய மருத்துவ திட்டம்னு அதை சொல்லுதார். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சேனலில் விளம்பரத்தில் வந்தால் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசுகிறாருன்னு சந்தோஷப்பட்டேன். அப்போது நல்ல மருத்துவம் இன்றைக்கி சனிக்கிழமெல்லாம் வீடு தேடி வருது அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். நல்ல மருத்துவத்தை கொடுத்ததும் நம்முடைய கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் கொடுத்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெரசா கல்கத்தாவில் பெரிய புரட்சியே பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். அதனால் இன்றைக்கி என்ன ஒரு பேட் லக் ஆகி போச்சுன்னா, நம்ம மக்கள் அந்த மிஷினரிகள் கொண்டு வந்த கல்வியையும் விட்டுட்டாங்க, மருத்துவத்தையும் விட்டுட்டாங்க. அதனால் கல்வியும் மருத்துவமும் இன்றைக்கி தனியார் கைகளில் பெரிய ஒரு வியாபாரமாக மாறிட்டு. இப்போ நீங்கள் இந்திய தேசத்தில் நீங்கள் இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். இந்திய தேசம் சமாதானமாக இருக்கணும். ஒரு விஷயம் கூட நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்முடைய தேசத்தை நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்தில் வந்து இனி சமாதானம் பெருக வேண்டும். தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகக்கூடிய எல்லா கிரியைகள் அது அழிஞ்சு போகணும். ஒரு சமாதானத்தின் தேவன் நம்முடைய தேசத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். எல்லார் மீதும் கிருபையுள்ள தேவன், தீயோர் மீதும் நல்லோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணி எல்லார் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். நீங்கள் எல்லாம் அப்படியே இந்திய தேசத்துக்காக அப்படியே கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தேசம் நல்ல தேசம். இந்திய தேசம் ஒரு நல்ல தேசம். நம்முடைய தமிழ்நாடு ஒரு நல்ல தேசம். நீங்கள் இருக்கிற கோயம்புத்தூர் நல்ல ஒரு சீதோசனை நிலைகள் நிறைந்த ஒரு நல்ல ஒரு தேசம். அதனால் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் சமாதானம் பெருகுவதாக, சந்தோஷம் பெருகுவதாக, சுபிட்சம் பெருகுவதாக, கல்வி அறிவு பெருகுவதாக, அடிமைத்தனங்கள் ஓய்ந்து போவதாக, பாவ பழக்க வழக்கங்கள் இல்லாமல் போவதாக. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய பிரதம மந்திரியாக இருக்கிற அருமையான மோடிஜி அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிற அருமையான மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆளுகிற எம்எல்ஏ எம்பிக்கள் மத்திய அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட ஆட்சியாளர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளுகை செய்வார்களாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு வேத வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம், 29ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் உள்ள 11வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து கூட இந்த வசனத்தை நம்ம ஒரு முறை சொல்ல போகிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போது இந்த பிள்ளைகள் எல்லாம் முன்னே போனதுனால கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்ப்போம். கொஞ்சம் முன்னாடி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் முன்னாடி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முன்னாடி வந்த ஒவ்வொருத்தர் மீதும் என் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக.
ஏற்கனவே பல முறை இந்த வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். 2 முறை இதை வாக்குத்தத்தமாக கத்தர் கொடுத்து 2 முறை ஏற்கனவே இதை குறித்து நிறைய செய்திகள், போன வருஷத்துலேயும் ஒரு தடவை இந்த செய்தியை கொடுத்தார். அதுக்கு முந்தின வருஷம் கொரோனா டயத்துலையும் இந்த வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கோம். 2 முறை இது வாக்குத்தத்தமாக நம்ம தியானித்த ஒரு செய்தி. மீண்டும் இந்த வசனத்தை எனக்கு கத்தர் கொடுத்தார். அதனால் அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏற்கனவே சொன்ன வசனம், எவ்வளோ வசனம் இருக்குது பைபிளில். அதனால் மீண்டும் இது ஏற்கனவே சொன்ன வசனத்தை கத்தர் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ இந்த ஜூலை இந்த 28, 29 அந்த நாட்களிலெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய இடங்களில் ஜெபிக்க போனோம். ஜெபிக்க போகிற இடத்துலலாம் இந்த வசனத்தின்படி பலனை குறித்து, சமாதானத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போது கரெக்டாக 2 நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் உறுதிப்படுத்துங்க, எந்த ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தாலும் கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினதற்கு பிறகு தான் அதை பிரசங்கிக்கிறது வழக்கம். ஏன்னா அப்போ தான் அந்த வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அந்த மாதத்துலேயே உங்களுக்கும் நிறைவேறும், எனக்கும் நிறைவேறும், நாங்கள் போய் ஜெபிக்கிற இடத்துலையே நிறைவேறும். அப்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு ஊழியர் வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள் இந்த மாதத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது வரும்ல, 1ஆம் தேதி தான் காலையிலே நாங்கள் போட்டுருவோம், அது வரும்போது பார்த்துக்கிடுங்க அப்படின்னா. அப்போ அந்த ஊழியர் சொன்னாங்க, நீங்கள் எடுத்து வச்சு ஜெபிக்கிற வேத வசனம் சங்கீதம் 29:11 தானே அப்படின்னு கேட்டாங்க. 29:11 அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஊழியர் வந்து கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாயிட்டு, என்னடா இப்படிலாம் கூட பேசுகிறாரா ஆண்டவர். இப்போ எனக்கு அது ரொம்ப உறுதிப்படுத்தோன்னே அப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இப்போ கொஞ்ச நாளாக அந்த ஊழியர், இது பெருமைக்காக இல்லை, அவங்களுக்கு நிறைய சொப்பனங்கள் தரிசனங்கள்லாம் கொடுத்து அது அப்படியே நிறைவேறதை பார்த்தேன். அந்த ஊழியர் யாருன்னா வேறும் இல்லை, என்னுடைய மனைவி தான். நான் சொல்லவே இல்லை, எப்போவுமே சொல்ல மாட்டேன், ஆனால் எப்போவுமே கேட்பாங்க. எப்போவுமே 2 நாளைக்கு முன்னாடியே வாக்குத்தத்தம் சொல்லுங்கள். அதனால் எப்போவும் சொல்ல மாட்டேன். எப்போவும் ஜபிச்சுட்டு நிறைய நேரம் இங்கே அது நீ கரெக்டாக அந்த பிரசங்க நேரத்தில் கேட்டால் தான் நல்லாயிருக்கும், அதுதான் ஒரு மகிமை அப்படின்னு நான் சொல்கிறதில்ல. அப்போ கரெக்டாக சொன்னாங்க. இப்போ இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். கர்த்தர் கொடுக்குற பலன் ஆசீர்வாதம், சமாதானம் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வதிப்பாருங்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது இன்னும் உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குல்ல, சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் அந்த வசனம் அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு. பலத்தின் மிகுதியால், எத்தனை வருஷம் வாசிங்க பாப்பா, 90:10 வாசிங்க. 70 வருஷம் பலத்தின் மிகுதியால். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதில் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அல்லேலூயா. அப்போ எல்லா மனுஷனுக்கும் பறக்கிறதுக்கு ஒரு நாள் உண்டு. ஆனால் நீங்கள் இப்போவே பறக்கக்கூடாது. 80 வயசுக்கு மேலே தான் நீங்கள் பறந்து போகணும். புரியுது தானே உங்களுக்கு? அப்போது நாங்கள் சில 80 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண போய், அன்றைக்கி நான், என் மனைவி, என் பையன் 3 பேரும் சேர்ந்து ஒரு அம்மா, அது 80க்கு மேலெலாம் இருக்கும், அந்த அம்மா வந்து ஒரு வித்தியாசமான பெட்டில் படுக்க வச்சுருந்தாங்க. அது 80 வயசுக்கு மேலே இருந்தாலும் என்னென்னவோ பேசுது, ஆனால் ஞாபகம் மருதி. ஆனால் ஒரு ஞாபகம் டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போகுது. போய் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் பாஸ்டர்ஸ், உங்களுக்கு ஜெபம் பண்ண வந்திருக்காங்கன்னு டக்குன்னு ஞாபகம் வருது, உடனே கும்பிடுது, அடுத்த செகண்டு மறந்து போய் வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. சொன்னவங்கள அடிக்கலாம் போகுது. எத்தனை வயசு அந்த அம்மாவுக்கு? 85லேருந்து 90 இருக்குமா அந்த அம்மாவுக்கு. வயசு கரெக்டாக தெரியல. அப்போம்லாம் எங்களுக்கு ஏது அந்த வயசை நோட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த 80 வயசுக்கு மேலே போனாலே என்னதெல்லாம் இருக்குது? சஞ்சலமும் என்னது வருத்தமும் இருக்குதான். ஆமாம், அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க பார்ப்போம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால். ஆமாம், 80 வருஷமாக இருந்தாலும் அதில் மேன்மையே என்னது? வருத்தமும் சஞ்சலமும் தான். நான் இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னொருத்தருக்கு ஒரு ஆயுசு நாள் இருந்துச்சு,
வாசிப்போமா? அந்த ஆயுசு நாள் எப்படி அப்படிங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஆதியாகமத்தில் யாத்ராகமத்தில் மோசேக்கு ஒரு பெலனை கர்த்தர் கொடுத்தார். அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். அதை நம்ம வாசிக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் எடுத்துக்கொள்கிறேன். உபாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 34:7 ஒருத்தர் வாசி. மோசே மரிக்கிற பொழுது 120, நல்ல சத்தமா சொல்லணும். அதுதான், எத்தனை வயசா இருந்தான்? 120 வயதா இருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை. நல்ல பெலன் குறையாம சத்தமா சொல்லுங்க பாப்போம். அவன் பெலன் என்ன பண்ணல? குறையவே இல்லை. வாசிங்க 34:7. இன்னொரு முறை கூட நீங்க வாசிக்கலாம். மோசே மரிக்கிற பொழுது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. இப்ப நீங்க கவனிங்க, 90:10 வாசிச்சோம். பெலத்தின் மிகுதியால 80 வருடம், அதுல மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். ஆனா அதே பெலன் மோசேக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 120 வயசு. 120 வயசுலையும் எப்படி இருந்துச்சு? கண் இருள் அடையவில்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. ஏன் இந்த வசனத்தை போட்டிருக்கு அப்படின்னா, அவன் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. கர்த்தர் ஒரு தடை உண்டு பண்ணிட்டாரு. ஆனால் அந்த மலையில் ஏறி அந்த கானான் தேசத்தை போய் பார்த்தான். அப்போ மலை ஏறுவதற்கு பெலன் இருந்துச்சு. இப்போ நம்ம மாடியில் ஏறி வர்றதுக்கே நமக்கு பெலன் இல்லை. சில நேரங்களில் டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் பெலனில் நீங்கள் ஏறி வர்ற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் 2 மாடி ஏறி வர்றீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் கண் இருள் அடையலையாம், கண்ணில் பார்வை குறையவே இல்லை. இன்னைக்கு தூர பார்வை, கிட்ட பார்வை, நிறத்தின் குருடு, மாலை கண் சொல்லி நிறைய கண் சம்பந்தமாக ரொம்ப கஷ்டம். கண் சம்பந்தமாக சிறு குழந்தைகள் கூட கண் சம்பந்தமாக நிறைய கஷ்டப்படுறாங்க. அதனால் நான் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கண்ணெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக மாறணும், கண்ணெல்லாம் நல்ல வெளிச்சமாக மாறணும், கண்ணில் நல்ல பார்வை இருக்கும். இப்போ என்னோட ஒரு ஐயா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அவர் ஜோம் பண்ணுவார், இறந்துட்டார். அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை, தூரத்தில் உள்ளது தெரியும், கிட்டத்தில் உள்ளது என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிட்ட பார்வை அந்த பிரச்சனை பைபிள் கூட கிளாஸ் போட்டால் தான் அந்த கிட்ட பார்வையில் அந்த எழுத்தை படிக்க முடியும். அப்போது அவர் சொன்னாராம், நான் இந்த கிட்ட பார்வை கண்ணாடியை போட்டுட்டு பைபிள் 3 தடவை படித்து முடிச்சுட்டு கலத்திடுவேன், அதுக்கப்புறம் கண்ணாடியே போட மாட்டேன். இதுதான் பொருத்தனை. அதுக்கப்புறம் அவரும் 80 வயசுக்கு மேலே தான் பறந்து போனார். கண்ணாடி அதுக்கப்புறம் வருது, 3 தடவை படிச்சுட்டு கண்ணாடியை கலத்தினார், அதுக்கப்புறம் கண்ணாடி போடவே இல்லை. இதுதான் இந்த வேத வசனங்கள், வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு வல்லமை. அப்போ அந்த மோசேக்கு கர்த்தர் பெலன் கொடுத்தார். தூரத்தில் உள்ள தேசத்தை எல்லாம் பார்ப்பதற்கு, மலையை ஏறுவதற்கு கர்த்தர் பெலன் கொடுத்தார். மலைனா அந்த மலையில் சாதாரணமாக பாதை கிடையாது. பாதை இல்லாத மலையில் கல், கரடு, முள், கல்லை தாண்டி போயிருக்கணும், பாறையை தாண்டி போயிருக்கணும், அப்படி சொல்லி நிறைய சொல்லுவாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மலை இருக்கு இல்லையா, வெள்ளிங்கிரி மலை. எத்தனை பேருக்கு தெரியும் கோயம்புத்தூரில் இருக்க அந்த மலை? அந்த மலை ஏறுறதுக்கு போவாங்க, ஒரு குச்சி வச்சு போவாங்க. எத்தனையோ மலையை ஏறி போய் அங்கே அந்த மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு இந்து கோயிலை அவங்க போயிட்டு வருவாங்க. சொல்லுவாங்க ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இரவெல்லாம் அந்த மலையில் என்ன பண்ணுவாங்க, நடந்து போகிறத சொல்லி போயிட்டு வந்தவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த மலை ஏறுறது ஒரு கஷ்டம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குற்றாலம் மலை தான். குற்றாலம் மலையில் மேலே வரைக்கும் நாங்கள் ஏறி இருக்கோம், மேலே வரைக்கும் போயிருக்கோம், செண்பாகதேவி, தேனருவி வரைக்கும் போயிருக்கோம். அதுக்கு மேலேயும் ட்ரை பண்ணோம், ஆனால் அது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு, போகக்கூடாது. தேனருவி வரைக்கும் போகலாம், ஆனால் பாதையெல்லாம் கிடையாது, நீங்கள் தாண்டி தாண்டி போகணும். நல்லாயிருக்கும், நல்லா அந்தந்த வாலிப வயதில். மலை ஏறுறது ஒரு கஷ்டம். ஆனால் மோசேக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா உங்களுக்கு கொடுப்பார்.
அது எதை குறிக்குது அப்படின்னா, உங்கள் பலத்தினால முடியாத காரியங்களெல்லாம் கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அப்போ 80 வருடத்தில் பலன் இருந்தாலும் வருத்தமும் சஞ்சலமும், ஆனால் கர்த்தர் 120 வயது உங்களுக்கு கொடுத்தாலும் அதில் உங்களுக்கு பலனை குறைக்க மாட்டார். கண் பார்வையில் இருளடையாதபடி கர்த்தர் கொடுப்பார். இப்போ அதனால் இன்றைக்கி நான் ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நல்ல பலனை கொடுங்கப்பா. ஒரு மனிதனுக்கு பலன் தான் ரொம்ப முக்கியம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23:22 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். என்னாகமம் 23:22 தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். போதும், மூடி வச்சுட்டு கவனிங்க. இதில் ஒரு மிருகம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மிருகம் நான் சொல்ல போகிறேன். ஒன்று காண்டா மிருகம். எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலன் வேணும், உங்கள் வாழ்க்கையில் பலன் குறையக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் 120 வயசு வரைக்கும் பலன் வேணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல எகிப்திலிருந்து புறப்படணும். எங்கேருந்து புறப்படணும்? ஆமாம், எகிப்து அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? எகிப்து தேசத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தில் தான் வேலை வேலை வேலைன்னு சொல்லி கொடுமையாக வேலை வாங்கப்பட்டாங்க. அந்த கொடுமையாக வேலை வாங்கப்பட்ட நேரத்தில் தங்களுடைய இரட்சகராகி அந்த கன்மலையை அவங்க மறந்துட்டாங்க, அவங்கள ஆராதிக்கலை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்பொழுது நமக்கு ஒரு தெய்வம் இருக்கா, நமக்கு ஒரு தெய்வம் உண்டா அப்படிங்கிறதே அவங்க மறக்கக்கூடிய நிலைமையில தான் பெருமூச்சின் சத்தத்தை விட்டாங்க. அந்த பெருமூச்சின் சத்தத்தை தான் கர்த்தர் கேட்டார். இப்போ சில நேரங்களில் எத்தனை பேர் பெருமூச்சு விட்டுருக்குறீங்க? பெருமூச்சா நிறைய தடவை நாங்கள் விட்டுக்கிட்டே தான் இருக்கிறோன்னு சொல்கிறீங்க. சில நேரம் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார், அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்பார், தவிப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். அப்போ அந்த பெருமூச்சு விட்டாங்க. அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஆபிரகாமோடும் யாக்கோபோடும் ஈசாக்கோடும் பண்ண எல்லா உடன்படிக்கை, முன்னோர்களோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் தீர்மானித்தார். அப்போ மோசே போய் பார்வோன்ட்ட சொல்றான், என்னுடைய ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு. இப்படி தான் கேட்டார். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எகிப்து தேசத்திலிருந்து வெளியில் வர்றது எதை குறிக்கிறது? உங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளி வருகிறத குறிக்க. இன்னைக்கு நீங்கள் சோதிச்சு பார்க்கணும், உங்கள் வாழ்க்கையில் என்ன அடிமைத்தனம் நம்ம இடத்துல உண்டு. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிமைத்தனம் உண்டு. இந்திய தேசத்தை ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் எல்லாரும் தான் அடிமைப்படுத்தி இருந்தாங்க. எல்லாரும் தான், பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி நம்மளுடைய தேசத்தை என்ன பண்ணாங்க? சுரண்டிட்டு போனாங்க. அப்போ ஒரு மனிதன் அடிமைப்படுத்தப்படும் பொழுது அவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்று பறிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தாங்க, அவங்க பெலனெல்லாம் பறிக்கப்பட்டுச்சு. எதுக்காக பெலன் பறிக்கப்பட்டுச்சு தெரியுமா? அவன் பெலன் ஃபுல்லாக அந்த பித்தோம் ராமசேஸ்ங்கக்கூடிய பட்டணத்தை கட்டுவதற்கு அவன் பெலன் ஃபுல்லாக போச்சு. அவனுடைய எனர்ஜி, அவனுடைய பெலன் எல்லாம் அதுக்கே போகுது. கர்த்தரை ஆராதிப்பதற்கோ கர்த்தருடைய காரியத்துக்கோ அவன் பெலன் செலவழியவே இல்லை. இப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு பாருங்கள், ஒரு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறோம். 2 மணி நேரம் அதிகபட்சம், அதில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். அப்போது சில நேரங்கள் நம்முடைய பலன் எதுக்கு செலவழிஞ்சு கொண்டு இருக்கிறது? இன்னைக்கு மனிதர்களுக்கு வேலைக்கு பெரும்பாலான டைம் செலவழியுது. அது அவசியம், வேலை அவசியம்தான். அடுத்தபடியாக குடும்ப காரியத்துக்கு இன்னும் அதிகமாக டைம் செலவழிகிறது. இப்போ வாலிபர்களுக்கு மொபைல் ஃபோனில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வேறு வழியே இல்லை. பிள்ளைகள் என்ன சொல்லியிருந்தாங்க? நாங்கள் இப்போ ஃபோனில் தான் என்ன பண்ணுறோம், பாடம் படிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அடிமைத்தனங்கள், நிறைய அடிமைத்தனங்கள் மனுஷனுடைய பலனை திருடுகிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலன் திருடப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ள ஆக்கப்பட்டது. பலன் பாருங்க, அந்த காண்டா மிருகத்துக்கு அந்த பலன் எப்போ வந்துச்சு தெரியுமா? என்னைக்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டாங்களோ. அந்த என்னாகமம் 23:22 மீண்டும் வாசிக்க பார்ப்போம்.
தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறது, கர்த்தரை துதிக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ஒரு தேவ சமூகத்தில் நீங்க ஆராதிக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணலன்னா நீங்க வரவே முடியாது. ஆண்டவருடைய ஸ்தலத்துக்கு, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கர்த்தரா ஒருத்தரை கொண்டு வராத வரைக்கும், கர்த்தரா கொண்டு வந்த ஆலய ஸ்தலத்தில் உட்கார வைக்காத வரைக்கும் அவங்களால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவரவே முடியாது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் புறப்படுவதற்கு தயாராக இருக்கணும். ஆராதனைக்கு நீங்கள் புறப்படுவதற்கு தயாராக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அப்படின்னா, அந்த காண்டா மிருகம் அந்த மரணம் அடையக்கூடிய நாட்கள் வரைக்கும் முழு பலனோடு இருக்குமா. அந்த காண்டா மிருகத்தை குறித்து நிறைய காரியம் நான் படிச்சிருக்கேன், நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது வயோதிகமாகி மறிக்கிறத அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் பார்க்க முடியாதான். நீங்கள் டிஸ்கவரி சேனல் இந்த மாதிரி விலங்குகளுக்குரிய சேனல் பாருங்கள். அந்த அங்கங்கே சில விலங்குகள் செத்து கிடக்கிறத காமிப்பாங்க, யானை செத்து கொடுக்கறத காமிப்பாங்க, அந்த மிருகங்கள். ஆனால் காண்டாமிருகம் இறக்கிறத மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் போய் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க. காண்டாமிருகம் யாராவது பார்த்துருக்கீங்களா? காண்டாமிருகம் செத்ததை ஏதாவது டிவியில் படமாக பார்த்துருக்கீங்களா? நம்மளும் பார்த்ததில்லை, அதை ஆராய்ச்சி பண்ணவங்களும் பார்த்ததே இல்லையா. அப்போ அந்த காண்டா மிருகத்துக்கொத்த பெலன் குறையாத நாட்களை குறிக்கிறது. மோசேயினுடைய வாழ்க்கையில் 120 வயது வரைக்கும் பெலன் குறையாமல் இருந்தது போல கர்த்தர் உங்களுக்கு நல்ல பெலனை வருகிற நாட்களில் கொடுப்பார். அதுக்கு நீங்கள் எகிப்து தேசமாகிய சில அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளிவரணும். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன அடிமைத்தனம் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் என்ன அடிமைத்தனம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி வெளியில் வரணும். நீங்கள் சீக்கிரத்தில் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா கர்த்தர் நல்ல பெலனை கொடுப்பார். ரெண்டாவது ஒரு பெலன், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணும். நீங்க கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மான். மான் பார்த்துருக்கீங்களா? மான் பார்த்துருக்கீங்க அப்படிதானே? எல்லாரும் மான் பார்த்தவர்கள் எல்லாருமே மான் பார்த்துருக்கிறீங்க. அப்போ அந்த மானுடைய கால்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? மான்களுடைய கால்கள் எல்லாம் பெருசாக இருக்கும் அப்படிதானே? எப்படி இருக்கும் கால்? குச்சியாக நீளமாக தான் இருக்கும். ஆனால் அந்த காலில் வெலனை வைக்கிறார். ஒரு மான் நல்ல அதிகபட்சமாக நல்ல திடகாத்திரமான மான் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 கிலோ வரைக்கும் அந்த மான் இருக்குமா. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, 40 கிலோ வரைக்கும் ஒரு நல்ல மான், மீடியமாக இருக்கக்கூடிய மான். அந்த 40 கிலோ மானை அந்த காலை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி தான் இருக்கும். அந்த கால் தாங்குது, அந்த கால் அந்த உடம்பை தூக்கிட்டு ஓடுது. சகதிகளை கூட அது மான் போயிடும். சகதிகளை கூட மான் கால் சிக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரும் சகதியாக இருக்கக்குள்ள மனுஷன் கால் கூட சிக்கிறோம். ஒரு கால் எடுத்தால் இன்னொரு கால் உள்ளே போகும். ஆனால் மான் எப்பேற்பட்ட சேரும் சகதியாக இருக்கக்கூடிய இடத்துல கூட ஓடிரும், தண்ணீரை ஓடிரும், மலையில் ஏறிடும், பாறையில் ஏறிடும். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் தான் உங்களுக்கு எப்போவுமே பெலனாக மாறும். கர்த்தர் எப்படி உங்களுக்கு பெலனாய் மாறுவார்? கர்த்தருடைய வேத வசனம், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, நன்றியால் துதிப்பாடு. அதில் ஒரு வரி வரும், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பெலன் கிடைக்கும். ஒரு வரி பாடுவோமா? துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பெலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் தூயரின் பெலன் கிடைக்கும். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம்
சரீரம் ஆத்மா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் வேளன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் வேளன் கிடைக்கும். நன்றியாம் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். நன்றியாம் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அவ்வளவுதான். இதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். எப்பமெல்லாம் உங்க வாழ்க்கையில பலன் குறையுதோ, சோர்ந்து போறீங்களோ, அப்பமெல்லாம் நீங்க கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நினைச்சு நீங்க துதிக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில சில பலன் குறையும், சரீரத்துல பலன் குறையும், ஆவியில பலன் குறையும், ஆத்மாவுல பலன் குறையும். பலன் குறையத்தான் செய்யும். ஆனா குறைகிற நேரத்திலலாம் துதி சத்தம், துதிக்க ஆரம்பிச்சிருங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு தடவை சாம் எங்கள் வீட்டம்மெல்லாம் போகும்பொழுது நம்ம பகுதியில் இருந்த ஒருத்தர் ரோட்டில் நடந்து போனார். நடந்து போகும்பொழுது அவர் என்ன பண்ணார், வித்தியாசமாக கைத்தட்டி பாட்டு பாடிட்டே போகிறார். ஆனால் நல்லா நீட்டாக இருக்கிறார். இப்போ சாம் மைன்யூட்டாக கவனித்து பார்த்து இவர் கிறிஸ்துவ பாட்டு பாடுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவரை நோட் பண்ணும் பொழுது அவர் ஒரு ஊழியர், சின்ன ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியம் செய்கிறார். உடனே கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது ஒரு ஊழியர், நாங்கள் ஒரு ஊழியம் செய்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் அறிமுகமானாங்க. ஏன் நடந்து போகிறீங்க? எனக்கு சைக்கிளும் இல்லை வண்டியும் இல்லை, ஒரு சைக்கிளாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்போ தான் சாம் வந்து ஒரு புது சைக்கிள் வாங்கி வச்சுருந்தார். உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு சைக்கிளில் போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தினரையும் அறிமுகம் பண்ணி வச்சு அந்த குடும்பத்தில் போய் சொல்லி இந்த ஊழியர் ஒரு சின்ன அளவில் ஊழியம் செய்கிறாங்க, மாதம் இவங்களை கூப்பிட்டு வீட்டில் ஒரு ஜபம் பண்ணி இவங்களுக்கு ஏதோ ஒரு காணிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சு அந்த ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்களை பார்ப்பார். இப்போ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு சித்தமானால் வர்ற நம்ம 9வது சோத்திர பண்டிகை ஆராதனை முடிந்தது பிறகு அவருக்கு ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்கணும். கடந்த நாட்கள் ஒரு ஊழியருக்கு நம்ம ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்தோம். அவர் பாருங்கள் ரோட்டில் போகும்பொழுது கூட பாடிக்கிட்டே போனதுனால இவன் கண்ணில் பட்டான். உடனே அவருக்கு ஒரு சைக்கிள். நடந்து போகும்போது என்ன பண்ணார், சந்தோஷமாக பாடிட்டு போகிறாரு. நம்ம பாடிட்டு போயிடுவோமா? அல்லேலூயா. ஆமாம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஆரம்பத்தில் 2 வீலரில் போகும்பொழுது நல்ல ஹெல்மெட்டு போடுறதுனால நல்லா சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போவோம். அது வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் ரொம்ப தூரமான இடத்துல காடுகள் வழியாக வர்றோம் அப்படின்னா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் துதி சத்தம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் முறுமுறுக்காதபடி நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் சில தீமைகள், சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். அதில் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் வச்சுருப்பார். அப்போது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கால்களை மான் கால்களை போல ஆக்குவார். ஒரு மனிதனுக்கு கால் ரொம்ப முக்கியம். அவன் நடக்கணும், 80 வயசுலேயும் நடக்கணும், 80 வயசுலேயும் நடக்கணும். 80 வயசுலேயும் அடுத்தவர்கள் உதவி இல்லாமல் நடக்கிறது, மாடிப்படி ஏறுறது, நடந்து போகிறது, வர்றது, அவனுடைய காரியங்களை செய்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற பலன். அதே மாதிரி மோசேக்கு 120 வயதுலேயும் கண் பார்வை குறையாமல் இருக்கணும். நிறைய பேருக்கு கண் பார்வை ஆசீர்வாதம். இன்னொரு ஊழியர் கண் பார்வையில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் மருத்துவ உதவி செய்ய போகிறோம் நம்ம சீக்கிரத்தில். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இந்த மக்களுக்கெல்லாம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த்லேயோ மற்ற முகாம்லையோ அவங்க சிகிச்சை பெறக்கூடிய முடியாதபடி அவங்களுக்கு ஒரு சின்ன கண் பிரச்சனை. காசு செலவு பண்ணி தான் அவருக்கு மருத்துவ சிகிச்சை பண்ணணும். அவரையும் பேர் எழுதி வச்சு அந்த மருத்துவ சிகிச்சைக்கு எவ்வளோ பணம் தேவை, நம்மளால் இயன்றதை நம்ம செய்யணும். நம்ம நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருகிற இப்போ இதெல்லாம் இதை மாதிரி நிறைய நன்மைகள் நாங்கள் செய்து கொண்டே இருந்தோம். அதை நாங்கள் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. ஆனால் இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிலரெல்லாம் நீங்கள் அதுக்காக கொடுக்குறீங்க, அந்த ஆசீர்வாதம் உங்கள் தலையில் வந்து அது பழிக்கணும். அதுக்காக தான் நாங்கள் அதை சொல்கிறோம். அப்போது காலில் பலன் குறையக்கூடாது, காலில் முட்டு தேயக்கூடாது, முட்டு வலி வரக்கூடாது, நடக்கணும், நல்லா நீங்கள் ஓடணும். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு பலனாய் மாறணும். 3வது
ஒரு பலன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். உனக்கு கொஞ்ச பலன். வாசிங்க. நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இப்ப கவனிங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கிற பலன் என்ன பலன்? கொஞ்ச பலன். எத்தனை பேருக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு? கை தூக்குங்க, வெக்கப்படாம கை தூக்குங்க. நம்ம பலன் சில நேரத்தில் கொஞ்ச பலனா மாறிடும். நீங்க கொஞ்ச பலன்ல தான் நீங்க ஆராதனைக்கு வந்தே ஆகணும். கொஞ்ச பலன்ல தான் நீங்க கர்த்தரை துதிச்சு ஆகணும். கொஞ்ச பலன்ல தான் நீங்க தேவ சமூகத்தில் வந்து உட்காரணும். அப்ப அந்த கொஞ்ச பலனை கர்த்தர் பார்க்கிறார். உங்க கொஞ்ச விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். கொஞ்சத்து உண்மையை பார்க்கிறார். கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சம் பலன் தான், கொஞ்சம் விசுவாசம் தான், கொஞ்சம் உண்மை தான், அதை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்ச பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வசனத்தின்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க கொஞ்ச பலன்ல கர்த்தரை தேடுகிறதையும் கொஞ்ச விசுவாசத்துல கர்த்தரை தேடுகிறதையும், சில நேரம் கொஞ்சம் பரிசுத்தம் தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அந்த பரிசுத்தத்தில் கூட ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் பரிசுத்தத்தை கூட நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். அவன் இந்த கொஞ்ச பலனெல்லாம் கர்த்தர் பார்க்குறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கும், கைப்பிடிச்சி உங்கள் கொஞ்ச பலனை, உங்கள் கொஞ்ச பலனை ஆமாம் கர்த்தர் இன்னைக்கு பார்த்து உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். ஆமாம், நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இதுவரைக்கும் உங்களுக்காக பூட்டப்பட்டு இருந்த சில கதவுகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் திறக்க போகுது. உங்க கொஞ்ச பலனுக்காக, உங்க கொஞ்ச பலனுக்காக கர்த்தர் அதை திறக்க போகிறார். அப்போ 3 பலன். ஒன்று காண்டா மிருகத்துக்கொத்த பலன், 2வது வந்து பார்த்தீங்கன்னா மான் கால்கள் கர்த்தராகிய பலன், 3வது கொஞ்ச பலன். இப்படி நிறைய பலனை குறித்து நிறைய பலனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நமக்கெல்லாம் சொல்லப்பட்டு நிறைய முறை தியானித்த ஒரு பிரசங்கம் உண்டு. அதில் உள்ள ஒரு வசனம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 6 வாசிங்க பார்ப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். 4வது வசனத்தை கூட ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். மூடி வச்சுட்டு கவனிங்க, இங்க ஒரு பலன், அழுகிறதுக்கே பலன் இல்லாம போயிட்டு, அழுகிறதுக்கு கூட பலன் இல்லை, அழுது அழுது ஓஞ்சு போயிட்டாங்க. எங்கேயுமே ஆண்கள் அப்படி அழுததா நீங்க பார்க்க முடியாது. அது சத்தமா அழுதாங்க, சத்தமா அழுது பலனே இல்லாம போயிட்டாங்க. இது ஒரு பலன் குறைஞ்சி போகக்கூடிய ஒரு தன்மை. சில நேரங்களில் சில இழப்புகள், நீங்கள் முந்தின வசனங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இழப்பு அவன் வாழ்க்கையில் வந்துட்டு, பொருள் போயிட்டு, பணம் போயிட்டுது, அவனுடைய மனைவிகள் போயிட்டாங்க, பிள்ளைகள் போயிட்டாங்க, எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டாச்சு, வீடு குடியிருந்த வீடு இடிக்கப்பட்டாச்சு, நிற்கதியாக ரோட்டுக்கு வந்தாச்சு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய தேசத்தில், சிக்லாங் எங்கக்கூடிய ஒரு பட்டணத்தில் எல்லாவற்றையும் இழந்து அழுகிறதுக்கே பலன் இல்லாமல் போயிட்டாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் வரும். சில நேரங்களில் நீங்கள் சத்தமிட்டு அழுது அழுது பலன் குறைஞ்சி பலன் இல்லாமல் போன ஒரு சூழ்நிலை வந்துடும். சிலருக்கு கர்த்தர் அதை அனுமதிச்சிருவார், சிலருடைய வாழ்க்கையில் சில அழுகையை கர்த்தர் அப்படியே அனுமதிப்பார்.
அப்படிதான் தாவீதினுடைய வாழ்க்கையிலும் ஒரு அழுகையை கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு. அவன் அந்த அழுகையின் நாட்களில் செஞ்ச ஒரே காரியம், நீங்க தொடர்ந்து பின்னாடி இருக்கக்கூடிய வசனங்கள்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதான் அந்த வசனம் வாசிச்சோம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்குவார். நீங்க நல்ல உங்க வாழ்க்கையில சோர்ந்து போகும் பொழுது, அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது, கண்ணீரில் இருக்கும் பொழுது, அந்த அழுகையிலும் அந்த கண்ணீரிலையும் நீங்க அமிழ்ந்து போகிறது தேவனுடைய சித்தமே கிடையாது. நீங்க கர்த்தருக்குள்ள திடப்படுத்தப்படணும். அவன் கர்த்தருக்குள்ள போய் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி, அந்த வார்த்தையை நம்பி மீண்டும் போருக்கு போறான். அழுகிறதுக்கே பலன் இல்லை. நீங்க அந்த அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு வசனம் பாருங்க, அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அந்த சத்துருக்கள் எல்லாம் முறியடித்தான் அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். 17வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 30:17 ஒருத்தர் அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் 24 மணி நேரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுகிறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. ஆனா கொஞ்ச நேரத்தில் அவனை பலன் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் சோர்ந்து போகாம பலனோடு சத்துருக்கு முன்பதாக யுத்தம் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் அந்த பலன் குறைஞ்சு போற நேரத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். அந்த வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கர்த்தர் பலனை கொடுக்கிறாரு, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். நான் 2வது உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்வீங்க. கர்த்தர் 1வது உங்களுக்கு சில நன்மையின் வாசல்களை திறக்க போகிறார். 2வது நீங்க பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்வீங்க. ஆமா. நம்ம 3வது ஒரு நிறைவா ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 26 அதனுடைய 15வது வசனத்தை இனி சத்தமா வாசிங்க. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமா அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. நீங்க வீட்டில் போய் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளாகமும் இந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த உசியா அப்படிங்கக்கூடிய ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியம் உண்டு. அந்த உசியா ராஜா நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பலப்படும் மட்டும் ஆச்சரியமா அவனுக்கு அனுகூலம் வந்துச்சான். நீங்க நல்லா தெரிந்து கொள்ளணும், இந்த உசியா அமத்சியா அப்படிங்கக்கூடிய அந்த ராஜாவினுடைய மகன். இந்த 26ஆம் அதிகாரத்தினுடைய 4-5 நீங்க வாசிங்க பார்ப்போம். தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்படியே அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. நீங்க மூடி வைங்க, நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காக. நீங்க பலப்படும் மட்டும் ஆச்சரியமா கர்த்தர் சில அனுகூலங்களை கர்த்தர் உண்டாக்குவார். உசியா ராஜா கர்த்தரை தேடுவதற்கு மனதார தான் மனசை இணங்கி இருந்தானா. அதனால இந்த மாதம் நீங்க தேவனை தேடுவதற்கு அப்படியே மனது இணங்கி இருங்க. கர்த்தர் நீங்க பலப்படும் மட்டும் ஆச்சரியமா உங்களுக்கு சில அனுகூலங்களை கர்த்தர் உண்டாக்குவார். நீங்க பலப்பட போறீங்க.
பலப்படும் மட்டும் ஆச்சரியமா உங்களுக்கு சில அனுகூலங்களை கர்த்தர் கொடுப்பார். அதில் இந்த மாதம் அநேக பலனினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் பலன் குறைந்து தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். நம்ம எல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு உன்னத பலனினால் உங்களை நிரப்ப போகிறார். ஒரு சில பலனை கர்த்தர் உங்களுக்கு வைக்க போகிறார். நல்லா உழைப்பதற்கு, ஓடுவதற்கு, பாடுவதற்கு சில பலனை கர்த்தர் உங்கள் சமூகத்தில் வைக்க போகிறார். என்ன பலனை நீங்கள் குறைஞ்சு நீங்கள் பலனை குறித்து நீங்கள் கலங்கி வந்திருந்தாலும் சரி, அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது பலன் குறைஞ்ச நேரத்தில் நான் இருக்கிறேன்ப்பா. ஓ கர்த்தாவே, என் வாழ்க்கையில் பலன் குறைஞ்சி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்படியே நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆவியில் ஒரு பலன், ஆத்மாவில் ஒரு பலன், எல்லா பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் அப்படியே உங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பார். அப்படியே பலப்பட போறீங்க, திடப்பட போறீங்க, தைரியப்பட போறீங்க. எல்லா காரியங்களையும் அப்படியே நீங்க ஜெயமா செய்ய போறீங்க. ஒரு பலன் உங்களுக்கு வரப்போகுது, ஒரு நல்ல தைரியம் உங்களுக்கு வரப்போகிறது, ஒரு திட நம்பிக்கை உங்களுக்கு வரப்போகிறது. அதனால எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த பலன் குறைஞ்சி போய் நிலைமையில தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். என் வாழ்க்கையில பலன் குறைஞ்ச ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன்னு சொல்லி அப்பா உமக்கு நன்றி நன்றின்னு சொல்லி எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம். எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாம் நீங்க ஆண்டவரை நன்றி சொல்ல ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. பலப்படுத்துகிறார் கர்த்தர், பலப்படுத்துகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியின் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியின் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இப்போ உங்க கண்கள் மூடி இருக்கிற சூழ்நிலையில நீ கார்டு மட்டும் போடு. இந்த ஒரு கவியை மாத்திரம் பாடி நம்ம நிறைவு செய்ய போறோம். இளமை கழுகு போல் புதிதாக்கி மகிழ்கின்றார். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? உங்க நெஞ்சு மேல கையை வச்சு, நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கைகளை வச்சு சொல்லுங்க, நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. இன்னொரு முறை சொல்லுங்க, நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என்னோட சேர்ந்து நீங்க அந்த கவியை 2 முறை நம்ம பாடும் பொழுதே ஒரு பலன் உங்களை நிரப்புறதை நீங்க உணர போறீங்க. பலன் குறைஞ்சு போய் இருக்கிறீங்க. ஆவியில பலனை குறைஞ்சிட்டு, ஆத்மாவில் பலன் குறைஞ்சிது, சரீரத்தில் பலன் குறைஞ்சி கொஞ்சம் பலன்ல தான் இன்னைக்கு நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய மகனே, மகளே, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். கொஞ்சம் பலத்துல நீ தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்க, கொஞ்சம் பலத்துல கர்த்தரை நோக்கி வந்துட்டீங்க. அதனால கர்த்தர் உங்களை அப்படியே பலன் குறையாதபடி, அந்த மோசேக்கு 120 வயதுல கூட அவன் பலன் குறைஞ்சு போகல. தாவீது அழுகிறதுக்கே பலன் இல்லாம போனான். சகலத்தையும் திருப்பிக் கொள்வதற்கு உதவி செஞ்ச தேவன்
அப்படியே நெஞ்சு மேல கையை வச்சு சொல்லுங்க. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். பாடுங்க. இளமை கழுகு போல. அப்படிதான். புதிதாக்கி மகிழ்கின்றார். நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. 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 இளமை கழுகு போல அல்லேலூயா புதிதாக்கி மகிழ்கின்றார். ஆமென். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, ஒரு புது பலன், ஒரு புது பலன். சிலர் மீது ஒரு புது பலன் வைக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். ஒரு புது பலனுடைய அபிஷேகம் உங்க மேல வைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். உங்க இருதயத்துல ஒரு புது பலன் வைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். உங்க கால்கள்ல ஒரு புது பலன் வைக்கப்படுகிறத பார்க்கிறேன். நல்ல கரங்களை தட்டி நீங்க ஆவியில நிறைய ஆரம்பிங்க, அபிஷேகத்துல நிறைய ஆரம்பிங்க. ஒரு உன்னத பலனை கர்த்தர் உங்க மேல வைக்கிறார். ஓ, நீங்க பலப்படுகிற ஒரு நேரம். எல்லாம் நீங்க விடாம நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புது பலன், புது பலன், புது பலன், புது பலன். ஓ, புது பலனின் அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. புது பலனின் நன்மை கட்டவிழ்க்கப்படுகிறது. நீ எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஒரு புது பலன் வருகிறது. ஒரு உன்னத பலன் வருகிறது. கர்த்தருடைய பலன் வருகிறது. கர்த்தருடைய கிருபையின் பலன் வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறேன். உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். இன்னைக்கு சிலர் மீது சில விசேஷித்த பலனை வச்சதை நான் பார்த்தேன். மோசேயினுடைய வாழ்க்கையில எப்படி அந்த பலன் குறையலையோ, அந்த குறையாத பலனோடு கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இப்பொழுது உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே, எல்லாரும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கண்களை மூடிருங்க. இந்நாளில் இருக்கிறபடி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன். இப்போ நீங்கள் கொடுக்க போகிற காணிக்கையில் ஒரு பலன் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் கர்த்தரிடத்தில் வாங்கி கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. நல்ல தேவ மக்களே, நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்கிற காணிக்கை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பலன். உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எல்லாம் கண்களை மூடிருங்க. இப்போ உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தசம பாகங்களை கொடுக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. சந்தாக்களை கொடுக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. எல்லார் மீதும் உடைய தயவுள்ள கரத்தை வைங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று கொடுத்து நம்ம நிறைவு செய்யலாம். ஸ்தோத்திரம். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை, யாக்கோப்பின் தேவன்
அடைக்கலம். யெகோவா தேவனே என் பலன், யாக்கோப்பின் தேவன் என் அடைக்கலம். யெகோவா தேவனே என் பலன், கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே. நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே, கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே. நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நிமித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நிமித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை சட்டை கொண்டு கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை. பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை. காலைதோறும் புதிய கிருபை தரு. இன்னொரு நாள் படிங்க நல்லா, போதும் நேராயிட்டு. தேங்க்யூ. நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். நீரே என் பலன். அல்லேலூயா. சரி, ஓகே. அக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து பாட்டை நல்லா பாட வச்சு ரெக்கார்டிங் பண்ணிடலாம். சரியா? சரி, கர்த்தர் நல்லவர். உட்காருங்க ஒரு நிமிடம். ஒரு சில அறிவிப்புகளை நான் வேக